டயர்ட் ஆயிடுச்சுங்க. அதாவது புலம்பி புலம்பி நான் டயர்ட் ஆயிடுச்சு. as long as ஓன் காயில் இஸ் ஸ்டில் சென்னை எஃப்சி சார்ல இருக்கிற வரைக்கும் எதுவுமே மாறாது. இன்னமும் வந்து முட்டு குத்துன்னு இருக்காரு உட்காந்து. 4 ஹோம் கேம் இருக்கு, 2 அவே கேம் இருக்கு, வினபிள் கேம்ஸ், ஜெயிச்சு குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு எல்லாம். அதாவது உங்க ஃபேமிலியில ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு ஒரு வயசுக்கு மேல வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல, ஆனாலும் நீங்க எதெல்லாம் காரியம் பண்ணீங்களோ, இல்ல நான் பண்றேன், இல்ல நான் பண்றேன், இல்ல என்னால பண்ண முடியும், அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களால முடியாது என்றாலும் நான் அவங்க அடம் பிடிச்சு நான் தான் பண்ணுவேன் ஒத்த காலம் நிக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ரிலேட்டிவ் தான் நமக்கு வந்து இந்த ஓன் கால் இருக்கா அப்படி. அதாவது எஃப்சி கோவாட்ட ஆடணும். சரி, மோகன் பகான் போன கேம் டிராப் பண்ணிட்டோம். சரி, ஓகே, அதை கொஞ்சம் கேரி பண்ணி இந்த கேம் ஆடலான்னு பார்த்தா அது எப்படிங்க? நீங்க செகண்ட் சீசன்ல இருக்கீங்க, 18 கேம் ஆயிடுச்சு. ஒரு டீமோட எப்படி உங்களால 0 ஷாட்ஸ் அண்ட் டார்கெட் இருக்க முடியும்? 0 ஷாட்ஸ் அண்ட் டார்கெட் இன் 90 minutes ஆஃப் ஃபுட்பால். 0. எஃப்சி கோவாலாம் வந்து அந்த நான் அந்த கேமுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கெட்டலையும் நல்லதுங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்லது நடந்தது. 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டேன் நான். ஸோ இன்னைக்கு ஸ்ட்ரீம்ல தான் 3000 ரீச் ஆனேன். ஸோ கிரேட்ஃபுல் டு ஆல் த சப்போர்ட் அண்ட் லவ் தட் ஐ பீன் கெட்டிங். நீங்களாம் வீடியோஸ் பாக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க, லைவ்லலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் அந்த நெக்ஸ்ட் டார்கெட் ஹோப்ஃபுல்லி பை எண்ட் ஆஃப் த இயர் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பி we will continue this journey. Both be it Chennai FC most likely. பாப்போம் என்ன ஏது நடக்குது அப்படின்னு. எஃப்சி கோவாவே அஃப்கோர்ஸ் அவங்க செகண்ட் இருந்தாங்க. அவங்க ஜெயிச்சா they'll go 4 points behind மோகன் பகான். லைன் அப் வாஸ் மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண லைன் அப் தான். ரைன் எட்வர்ட்ஸ் கேம் பேக், லூக்கஸ் வாஸ் ஆன் த பெஞ்ச், எல்சினியோ ஸ்டார்டட், ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக்கு, அப்புறம் கியான் ஸ்டார்டட், கானர்ஸ்ஹில் ஸ்டார்டட், ஜார் அண்ட் இர்ஃபான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க வந்து ஓகே அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபைட் கொடுக்கலாம், கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் கோவாக்கு அப்படின்னு. ஏன்னா சென்னை கோவா வந்து ஆல்வேஸ் ஹஸ் பீன் லைக் இந்த ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் மாதிரி தான். ஸோ சரி ஒரு டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு அல்பாசப்பட்டேன் நானு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் வாழ்க்கையே வெறுத்துட்டேன் நான். ஏன்னா வந்து கோவா லிட்டரலா வந்து பூந்து ஆடி இருந்தாங்க சென்னை எஃப்சியை போட்டு. மென் வர்சஸ் பாய்ஸ் அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பெரிய பெருசுங்களும் சின்னதுங்களும் அந்த மாதிரி இருந்துச்சு. மென் வர்சஸ் பாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. எஃப்சி கோவா சென்னையில போட்டு உரிச்சாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. தட் இஸ் பாசிபிளி ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சென்னை எஃப்சியோட ஹிஸ்டரியில. எனக்கு ஐ ஹேவ் டு அது இதவரை லைக் 2 கேவலமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆடிட்டோம் நம்ம ஹிஸ்டரியில. ஒன்னு நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அவே 2014, இன்னொன்னு எஃப்சி கோவா அட் ஹோம் 2017-18. லைக் அதை வரை கேவலமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் வந்து or maybe even FC Goa அந்த லாக்டவுன் சீசன்ல, செகண்ட் லாக்டவுன் சீசன்ல அண்டர் பாஸ்கோ பாண்டோவிச். இந்த 3 கேவலமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் தவிர வேற ஏதாவது கேவலமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன்னா ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் வந்து இந்த 3 வந்து அவ்வளோ கேவலமா இருந்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ், த வே வி பிளேட். இது வந்து அப்பட்டமா ரொம்ப கேவலமா இருந்தோம். அதாவது எஃப்சி கோவாலாம் ஒரு பாயிண்ட் நம்மளால மதிக்கவே இல்லை. அவுட் சைட்ல லைக் அந்த ரெகுலர் அந்த மிட்ஃபீல்ட்ல இருந்தே வந்து அந்த ட்ரிக்ஸ் பண்றாங்க, 1-2 பாஸ் தான் பண்றாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்து டேய் நம்மளும் இன்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம்டா அப்படிங்கிற ஒரு அல்ப பேராசை எனக்கு. ஏன்னா மனோலோ மார்க்கஸ் டெரிஃபிக் கோச், அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஏன் ஜெயிச்சிருக்காரு, he has winning experience and the way he has set up his team, கண்டிப்பா அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஐ விஷ் we had மனோலோ மார்க்கஸ் ஆர் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு கோச் நமக்கு இருந்தா நல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஏதாவது சொன்னா கேன்சல் ஆயிடும். ஆனா வந்து பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைசன் பெர்னாண்டஸ் சீரியஸாங்க எஃப்சி கோவா மாதிரி ஒரு ஸ்கவுட்டிங் டீம் வந்து நிறைய டீமுக்கு கிடைக்கணும்னு வேண்டிப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து எவ்வளவு பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ணி மற்ற டீம்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்க டீம்லயே வந்து வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது. நாட் ஜஸ்ட் இந்தியன்ஸ், ஈவன் ஃபாரின் பிளேயர்ஸையும் நல்லா வந்து இந்த
கொரோமினாஸ், ஆர்டிஸ், அந்த மாதிரி எவ்வளவு நல்ல பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. பூமோ, ஜாஹூ, அஃப்கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் லோபேரா அந்த சீசன்ல இது பண்ணது எப்படி நல்லா ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் விஷ் அந்த மாதிரி ஒரு ஸ்கவுட்டிங் வேணும் அப்படிங்கிறது. பட் அண்ட் பிரைசன் ஃபெர்னாண்டஸ் டுடே பிரீத்தம் கோட்டால போட்டு உருவின்னு உரிச்சான் அப்படியே தோலை உரிச்சு அடிச்சு துவைச்சு டீப் ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி மேரினேட் பண்ணி தம் குக் பண்ணி எல்லாமே லிட்டரலி வந்து குக் பண்ணிட்டான் வந்து பிரீத்தம் கோட்டால போட்டு. அதாவது ஐ டோன்ட் நோ விச் ஒன் வாஸ் வர்ஸ், டில்லியரா அகேன்ஸ்ட் நோவா சாடிக்கியா இல்ல பிரீத்தம் கோட்டால் வர்சஸ் பிரைசன் ஃபெர்னாண்டஸா எனக்கு தெரியல. ஏன்னா ரெண்டுமே வந்து பிரீத்தம் had 0 answers against Bryson. ஒரு ஆன்சருமே இல்ல. Basic he was getting beaten. Position awareness 0. Bryson ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு டிராப் த ஷோல ஒரு டர்ன்ல வந்து திரும்பி போயிடுறாங்க. அவ்வளவு ஈஸியா இருக்கும் பிரைசன் ஃபெர்னாண்டஸ்க்கு. அண்ட் நாட் ஜஸ்ட் ஹிம், எல்லாருமே ஈக்கர், கால் மக்யூ, எஃப்சி கோவா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல they should have been final up. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபைனல் அடிச்சிருக்கணும் அவனுங்க. ஏன்னா சென்னை எஃப்சி 0 intent. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல we had 0 shots or I think 1 shot we had. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு ஷாட் தான் அடிச்சோம் நம்ம, அதுவும் ஆஃப் டார்கெட். எஃப்சி கோவா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 5 அடிச்சிருக்கணும். அவ்வளோ போட்டு பூந்து விளையாடினாங்க. ரெண்டு சென்டர் பேக் வச்சோம். we had no control in defense, we had no control in midfield. Like maybe நான்டே தவிர வந்து nobody can say that they had a good game அப்படின்னு. எனக்கு வந்து வில்மா ஜார்டன் பார்த்தா பாமா தோணிச்சு. மனுஷனுக்கு காலே பால் போகல. And I am convinced that 2 or 3 players there are Owen Coyle out. I am convinced. ஏன்னா இர்ஃபான் ஆன விதம் அப்படி இருக்கு. இர்ஃபான் the way he played, he looked like he was Owen Coyle out. Kiyan Nasri for sure is Owen Coyle out. ஏன்னா அந்த செகண்ட் கோல்ல பச்சே தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் கோல்ல இருந்தே வருவோமே. ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஒரு கார்னர் சிச்சுவேஷன், ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் பண்றோம். Dinpuya thinks is Dinpuya Inyo. அங்கேருந்து வெளில போ ட்ரை பண்றான் லூஸ் மாதிரி, கிளியரன்ஸ் பண்ணது விட்டு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு கிராஸ் வந்து நவாஸ் அண்ட் பிரீத்தம் கோட்டா ரெண்டு பேருமே கம்யூனிகேஷன் கேப். ஒன்னு நவாஸ் கத்தி மைனன் கத்தி பால புடிச்சிருக்கணும் வந்து, இல்ல பிரீத்தம் கோட்டா வந்து நவாஸ் பக்கத்துல இருக்கான் புரிப்பான்னு நினைச்சு அவனை விட்டுருக்கணும். ரெண்டு பேருக்குமே கம்யூனிகேஷன் கேப். நான் நவாஸ் அதுதான் வந்து பெட்டரா இருந்துச்சுன்னு யோசிச்ச சாமிக்காவோட. பட் இன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் கேப் இருந்துச்சு. பால் டிராப் ஆச்சு. பிரைசன் ஹிட் த போஸ்ட். ரீபால்ல ஈக்கர் புட்ஸ் இட் இன் 1-0. செகண்ட் கோல், அதாவது கியான் நஸ்ரி அவ்வளோ லேசியா அந்த டிஃபென்ஸ்ல, 0 டிஃபென்சிவ் அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி ஆகாஷ் அவனை பாக்குறான். சரி பாக்குற கூற போயிட்டு தானே உள்ள டக்கின் பண்ணி உனக்கு என்ன வேலாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்டேக் பண்ணான். ஆகாஷ் சங்வான் மேக்ஸ் த ரன். Then he tries to miserably play offside trap by trying to step up. ஏன்னா பின்னாடி அங்க ரெண்டு பேரு, உங்க டிஃபென்ஸே லைன்லயே சுத்தமா சம்பந்தமே இல்லை உனக்கு. என்ன மைத்துக்கு நீ ஆஃப்சைட் ட்ராப் ட்ரை பண்ற நீ? ஏன்னா டின்பையா எங்கேயோ இருக்கான், ரைன் எட்வர்ட்ஸ் வேற எங்கேயோ இருக்கா, எல்சினியோ ஒரு பக்கம் இருக்கான். யாருமே ஒரு லைன்ல இல்ல தட் யூ கேன் ஆக்சுவலி பிளே அந்த ஆஃப்சைட் ட்ராப். கேவலமா ஸ்டெப் இன் ட்ரை பண்றான். ஆகாஷ் சங்வான் 1-on-1 2-0. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவன் செலிப்ரேட்டும் பண்ணல. ஐ டோன்ட் நோ ஏன் அவன் செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு. அதுக்காகவே அவனுக்கு ஃபைன் போடணும். ஏண்டா நீ கிளப்புக்கு நீ சென்னை எஃப்சிக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை, நீ வேற கிளப்புக்கு ஆடுற. உன நாங்க ப்ரீ கான்ட்ராக்ட்ல கோவா சைன் பண்ண வச்சிருக்கோம். அப்பயும் உட்காந்து வந்து இந்த கை தூக்கிறது, இன்ஃபேக்ட் ஓவன் மூஞ்சியில செலிப்ரேட் பண்ணிக்கணும். வந்து செலிப்ரேட் பண்ணி சோமர் சட்ல போட்டு சட்டையை கழட்டி அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்கணும் அவன் ஆகாஷ் சங்வான். அண்ட் ஆகாஷ் சங்வான் நீங்க ஆக்சுவலா ஹேட்ரிக் அடிச்சிருக்கணும். ஈ ஷுட் ஹேவ் ஹேட் ஹேட்ரிக் டுடே. அவ்வளோ ஈஸியா ஓட விட்டான் அவனை. கால் மேக்கி ஒரு ஓபன் ஹெடர் மிஸ் பண்ணான். And amongst other chances, many chances that go ahead. First half வந்து கிளினிக், அப்புறம் எஃப்சி கோவா வந்து they're putting on a clinic. And Manolo Marquez half timeல டென்ஷன் ஆயிட்டு உள்ள போறான். You would have thought FC Goa were 2-0 down அப்படின்னு. Because he demands, அவனுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட்ஸ் இப்ப இருக்கு, நான் என்னதான் 2-0 அப்பா இருந்தாலும் நான் விட மாட்டேன், I want to continue keep going அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கு அவனுக்கு. And by the way, Armando Sadiku ஆடல.
ஏன்னா ஓன் கோயில் வந்து போன மேட்ச்ல வந்து போன பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து கோடினோட மணி ஃபர்ஸ்ட் வரைக்கும் அந்த மணி ஓல விட்டா சாரி கூட இன்ட் ஈவன் பிளே டுடே சோ அந்த எக்ஸ்கியூஸ் இஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. இன்னைக்கு வேற என்ன எக்ஸ்கியூஸ் இருக்க தலைவன்ட்ட? I'm just செகண்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப்ல சரி ஓகே லூகஸ் பென்ச்லாக்கா ஹாஃப் டைமே he made the changes which made sense. ஏன்னா ஹாஃப் டைம்ல you need a reaction, ஹாஃப் டைம்ல சேஞ்சஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கேஆர் நசரி ஐ மீன் ஒரு நல்ல பால் போட்டா இர்ஃபானுக்கு. இர்ஃபான் did not even hit the target. அந்த ஒரு பால் தவிர கொஞ்சம் ஃபிளிக்ஸே நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணா அண்ட் பார்ட் ஃப்ரம் த பிலோ அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டிங்கர் அண்ட் ஹுக்டு 3 சப் பண்ணோம். ஜிதேந்திரா below average performance and hooked. And then there was another. என்ன காமெடினா half time we need a goal 2-0 down. At 2-0 down you're still in the game by the way. ஏன்னா ஒரு கோல் அடிச்சிட்டோம் ஏன்னா and then opposition வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும். நம்ம 2-1 டவுனா இருக்கோம், நம்ம வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு it creates a bit of panic when you're 2-1 down but when you're 2-1 up. அந்த 2-0 அப்ப வந்து ஒரு கோல் கன்சீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு பேனிக் மோட் செட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ he looks to his bench and he says, Lucas, I'm not going to play you. Vinci, Niva. Farooq, Niva. Jiteshwar, Niva. Even though you're a DM and we are 2-0 down, Dinna, Niva. அதாவது எந்த ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஒரு நல்ல மனசாட்சியோட வின்சி பரட்டோ பார்த்து அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு யோசிக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதே இல்லை. நல்ல ஃபுட்பால் பிளேயர் விடுங்க, பேசிக் ஃபுட்பால் பிளேயர். அவனுக்கு டச் இல்ல, பாஸ் அக்யூரசி இல்ல, கிராஸ் பண்ண தெரியாது அவனுக்கு, ஸ்பிரிண்ட் கொடுத்தா ஓடுவான், ஒர்க் ரேட் பண்ணுவான். தோஸ் ஆர் நாட் ஃபுட்பால் அபிலிட்டிஸ், அதெல்லாம் அத்லெட்டிக் அபிலிட்டிஸ். ஓடுறது ட்ராக் பேக் பண்ணதெல்லாம் உன்னோட அத்லெட்டிக் அபிலிட்டி, ஃபுட்பால் அபிலிட்டி கிடையாது. அண்ட் ஃபரூக் சௌதரி பத்தி நான் என்னத்த சொல்றது, ஒரு கோல்டன் சான்ஸ் கார்னர் அளவுக்கு நல்லா கிரியேட் பண்ணி உள்ள கொண்டு வரான். வில்மா ஜார்டன் நல்லா ஃபிளிக் ஆன் பண்ணி விடுறான். அண்ட் ஃபரூக் சௌதரி பேசிக்லி 2 yards வெளில இருந்து தூக்கி ராக்கெட் விடுறான். அண்ட் இன்னைக்கு எதுவுமே பண்ணல, கேம் இம்பாக்ட் பண்ண எதுவுமே பண்ணல. ஹிருத்திக் கோல் கீப்பர் வந்து கால் மேல கால் போட்டு பேப்பர் பச்சுன்னு உட்கார்ந்து இருக்கலாம். சந்தேஷ் ஜிங்கனு apart from 1 or 2 tackles எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை அவனுக்கு. அண்ட் சந்தேஷ் சிங்கன் பத்தி நான் போடாத நாளே இல்ல. சந்தேஷ் சிங்கன் இஸ் சந்தேஷ் சிங்கனுங்க. லைக் இஸ் ப்ரூவிங் வை இந்தியா ஒரு பெஸ்ட் டிஃபெண்டர் அவன் தான் இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் மனுஷன் இந்த வயசுலயும். சந்தேஷ் சிங்கன் செகண்ட் ஹாஃப்ல கோவா உட்காந்துட்டாங்க. தேவர் லைக் சரி உட்காரலாம் பாப்போம், இதுக்கு மேல சான்ஸ் கிடைச்சா அப்புறமா ஸ்கோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அட்டாக் பண்ண மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கோவா அட்டாக் பண்ணல. சென்னை எஃப்சி கொஞ்சம் ஸ்பேஸ் கட்ஸ் இன் மிட்ஃபீல்ட்ல. பட் அதை வச்சு ஆப்வியஸ்லி நம்ம பாலிங்களுக்கு அட்டாக் பண்ண தெரியாதுல்ல. ஏன்னா நம்ம பாலிங்களுக்கு நம்ம சோகால் மேனேஜருக்கு வந்து he still does not know how to get a playing style, get an attacking style 18 games into his second season. ஒண்ணுமே பண்ணல செகண்ட் ஹாஃப்லாம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஐம் லைக் கேம் முடிங்கடா இந்த டார்ச்சர் தயவு செய்து இதுக்கு மேல பார்த்தா நானே நீ எத்தி குளிச்சு பண்ணா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. 73 minutes 75 minutes எல்லாம் ஆகுது. and வந்து still it does not bring on Lucas. 70 minutes 2-0 down, you're still in the game. அப்போ நான் பெஸ்ட் அட்டாக்கர் கூட்டு வந்து மேக் திங்ஸ் ஹேப்பன், லூக்கஸ் கொண்டு வந்து மேக் திங்ஸ் ஹேப்பன் இல்ல பண்ணல. கார்னர் ஷீல்ட்ஸே ஓரளவுக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டான். பிகாஸ் அட் பாயிண்ட்ஸ் he stopped corner shields, he stopped trying. ஏதோ ஒன்னு கிராசஸ் பண்ணனே தவிர he also stopped trying. வில்மா ஜார்டன் பார்த்தா பாவமா இருந்துச்சு. இர்ஃபான் வந்து I genuinely think இது கோச் இன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறேன். எல்லா கேம்லயும் மனுஷன் விங்ல தான் தொங்கி நிக்கிறான். விங்லயே ஏதோ பண்ணானா பண்ண மாட்டேங்கிறான். அவர் கொஞ்சம் பேசிருக்கு, அதை வச்சு எதுவுமே பண்ணலாம. Ryan Edwards bro, seriously Ryan Edwards, Elsinio, I mean he was a bit better but 0.5 is greater than 0 la, so maybe appri Denpoya அவனுக்கு டாடா போட்டுடலாம். அவனுக்கு இப்பயே வந்து அவனுக்கு
சீமாக்கு இன்னும் 3-4 பிளேயருக்கு சேர்த்து டாண்ட போட்டு அமிச்சிடலாம். பிரீத்தம் கோட்டால் டிசாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ். அப்பரண்ட்லி டபிள்யூ சைனிங், சம சைனிங், எக்ஸ்பீரியன்ஸ்டு சைனிங் அட் த பேக் நமக்கு வேணும்னு சொன்னானுங்க. ஃபர்ஸ்ட் கேம் மோகன் பகானோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்னே எல்லாம் தைய தக்க குதிச்சானுங்க. இன்னைக்கு இட் ஷோஸ் இஸ் லெவல், இட் ஷோஸ் இஸ் ரியாலிட்டி. டோன்ட் வாண்ட் டு பி இது ஓவர் ரியாக்ஷனா இருக்க வேணா பாக்குறேன். பட் ஒரு கேம்க்கு அப்புறமே நீங்க வந்து டபிள்யூ சைனிங் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் நீங்க எல் சைனிங் சொன்னா தயாரா இருக்கணும். பட் இந்த கேமோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஒரே ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கு. இன்னும் 6 கேம் தான் இருக்கு இந்த சீசன்ல. 6 கேம் போகும்போது இந்த சீசன் தூக்கி குப்பையில போட்டுடலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஓவன் கோயில் அவருக்கே வந்து டாப் 6 நம்ம குவாலிஃபை ஆகாதப்போ, பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் வி வில் குவாலிஃபை ஃபார் டாப் 6. 6 கேம் இருக்கு. கேரளா ஹோமு, ஈஸ்ட் பெங்கால், அப்புறம் ஹூ எல்ஸ், வி ஸ்டில் ஹேவ் டு பிளே ஜம்ஷெட்பூர், வி ஸ்டில் ஹேவ் டு பிளே நார்த் ஈஸ்ட், அண்ட் மோகன் பகான் ரெண்டு ஆடியாச்சு. ஈஸ்ட் பெங்கால் ஒன்று ஆடணும். கோவா ஆடியாச்சு. பஞ்சாப், வி ஸ்டில் ஹேவ் டு பிளே பஞ்சாப். வேர் டு யூ see us winning? ஐ திங்க் மேபி கேரளா ஜெயிப்போம், பிகாஸ் கேரளா நெவர் பீட்டன் அஸ் மறுநாள். எனக்கு என்னமோ ஒரு கேவலமான கட் ஃபீலிங் நம்ம கேரளா கேம ஜெயிப்போன்னு. எப்படிலாம் கேட்காதீங்க, எனக்கு என்னமோ ஒரு கேவலமான கட் ஃபீலிங், அவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் ரைவலரி திங், சம்திங் லைக் தட். எனக்கு பெங்களூர் வே, எஸ் பெங்களூர் வே வேர் வி நெவர் வின், சோ ஃபர்கெட் தட். பெங்களூர் வே, ஃபர்கெட் தட். 4 ஹோம் கேம், மீன் வி won 1 in 8 at home. So அதை வச்சு எனக்கு இது பண்ண தோணல. இதுக்கு மேலே நீங்க ஓன் கோயில் என்ன இருந்தீங்கன்னா nothing else to say. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இன்னொரு வீடியோ அல்லது லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.